தாவேக்கா பலம்னு நினைச்சுதானே ஒரு ஒரு நீண்ட நெடிய பழுத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் உள்ள போறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு தாவேக்கா பலம்னு நினைக்கிறார். அதுதான் சார். அதுதான் அங்க பலம் இருக்குது, அங்க ஃபியூச்சர் இருக்குது, அங்க பெரிய அளவுக்கு எடப்பாடியை வீழ்த்தும் வல்லமை கூட இருக்குன்னு நினைச்சு தானே போறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்னு நினைச்சு போறாரு. பலகீனப்படுத்தணுங்கிற உறுதியான நிலைப்பாட்டில் போறாரு. தூய்மையான ஒரு அரசியல் திமுக, அதிமுக 2 கிட்டயும் இல்ல. நான் அந்த தாவேக்கா கிட்ட தான் இருக்குது. ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்க வந்திருக்கிறார் விஜய்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய அவர்களை கள்ளித்தந்தை ஆக்கினாரு. அவர் முல்லை பெரியாறு தமிழக உரிமையை மலையாளிக்கு விட்டு கொடுத்தாரு. எம்ஜிஆர் மலையாளின்னு, எம்ஜிஆரே ஊழல் பெருச்சாளின்னு அடிக்கக்கூடிய சீமான் இவரையும் சேர்த்து தூய்மையான அரசியல் என்கிட்ட தான் இருக்குது, எம்ஜிஆரே ஊழல் பெருச்சாரின்னு இவங்களோட தத்துவ தலைவர், கொள்கை தலைவர், இவங்களோட கேரவன் வேன்ல இருக்கக்கூடிய தலைவர், செங்கோட்டையனை பெரிய ஆளாக்கின தலைவர் எம்ஜிஆரையும் சேர்த்து அடித்து இந்த 3மே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், நான் தான் தூய்மையானவன்னு சீமானு சொல்கிறாரு. இவர் அந்த தூய்மையை சொல்லும்போது நாம் இதை சொல்லி சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டியை மக்கள் மத்தியில் கொடுத்துக்குவோம். செங்கோட்டையன் எனக்கு அண்ணன் தான். அதில் செங்கோட்டையன் உங்களைப் போலவே மூத்தவர் தான் அவருமே. நீங்க அரசியல் அனுபவம், உங்களுடைய அரசியல் தேர்ந்த பார்வை எல்லாருக்குமே, செங்கோட்டையன் உட்பட எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு பழுத்த அரசியல்வாதி சொல்றாரு தூய்மையான அரசியலை கொடுப்பதற்கு தான் விஜய் வந்திருக்காருன்னு அவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு. விஜய் கிட்ட இருக்கிறாரு கோயிலின் ரோம் பிய ரோமன்கிறதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல அவர் சொல்றாரு, ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்தாரு, எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்தாரு, எம்ஜிஆர் அவருக்கு விசுவாசமா இருந்தாரு. ஜெயலலிதா தான் நான் ஒரு கார் வச்சு போனதும் யாரோ போட்டு கொடுத்ததும் இவரை கட்சி பதவி இதெல்லாம் தூக்கி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு யார் இவரை மந்திரி பதவியில் தூக்கி விட்டாங்களோ அவங்களே இவர் பெரிய சக்தி, இவர் இல்லைன்னா கட்சியை உடைச்சிருவாங்க, ஆர்டி டீம் நாங்கள் தான் அதுக்குள்ளேயும் போய் அவரை போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நல்ல மனிதர். அந்த இடத்துக்குள்ளே நான் என்னால் கட்சி உடஞ்சிங்கிற பேரை வர வேண்டாம் வக்கீல்னு சொல்லும்போது இவர் பெரிய சக்தி தான்னு அவருக்கு கட்சி பதவியையும் அமைச்சர் பதவியும் சசிகலா நடராஜன் தான் கொடுத்தாங்க. அதுவும் தம்பி பெருமாள்மணி சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் எதிர்ப்பாங்களோ அவங்களெல்லாம் ராஜதந்திரத்தோட சசிகலா நடராஜன் தரப்பு அதை டேக்கிள் பண்ணுறாங்க, சைத துரைசாமியை டேக்கிள் பண்ணுறாங்க, செங்கோட்டையனை டேக்கிள் பண்ணுறாங்கன்னு சொன்னார். எப்போ சொன்னார்? நாங்கள் சசிகலா புஷ்பாவை பார்த்து பொதுச் செயலாளரை சசிகலா விடக்கூடாதுன்னு பேசிட்டு வரும்போது, டீ குடிச்சிட்டு இருக்கும்போது என் தம்பி பெருமாள்மணி நாங்கள் எங்கள் கூட இருந்துக்கிட்டு தப்பில்லை, அவங்க கருத்து அது நம்ம மாற்று கருத்துக்கு நம்ம மதிக்கணும், நடராஜன் பெருசாக சாதனை பண்ணுறாருன்னா நம்ம அப்போ செங்கோட்டையனை போய் பார்க்கும்போது அவர் நான் ஸ்பிளிட்டுக்கு தயாரில்லை, என்னால் கட்சி உடஞ்சிங்கிற பேர் வராண்டாம் வைக்கலன்னு தெளிவாகவே அம்மா தலைவர்னு நின்னவர் தான். அப்புறம் நாங்கள் நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, எங்களுக்கு தில்லு இருக்குது, எங்களுக்கு வேண்டியவர் மேலே இருக்கார், நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னு எங்கள் கடமையை முடித்தோம். அவர் கட்சிக்கு விசுவாசமானவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமானவர், அதே மாதிரி விஜய்க்கும் விசுவாசமாக இருந்து தன்னோட அரசியலை நடத்தணும்னு செங்கோட்டையன்